மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. முதல் பார்வையை மணி சார்ட்டு துவங்குறேன். சார், வேட்பாளர்கள் பட்டியல் உங்களுடைய முதல் பார்வை என்ன, எப்படி இருக்கு? யார், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியலை கேட்குறீங்க? ஆமாம். ஆனால் நீங்கள் எழுதி முடித்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வச்சுட்டாங்க. அதுதான் இப்போ இந்த நிமிடத்தில் ஹைலைட். சரி, தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர் பட்டியலில் அவருடைய கவனக்குவிப்பு என்பது விஜய் பெரம்பூர், ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கம், தீநகரில் புஷி ஆனந்த், எழும்பூரில் ராஜ்மோகன் என்பதாக அவருடைய தலைமை குழாம் கவனம் குவிக்கிறார்கள் தலைநகர் சென்னையில் என்பது வெள்ளிடை மலையாக வெளியே வந்திருக்கிற செய்தி. அப்போ என்ன அர்த்தம்? சென்னை என்ற தலைநகர் திமுகவினுடைய கோட்டையாக இருப்பதில் ஒரு மாபெரும் ஓட்டையை போடுவதற்காக வேட்டையை தொடங்குகிறார் என்று அர்த்தம். இதுதான் அதில் புரிந்து கொள்ள வேண்டியது. இது தவிர தமிழ்நாடெங்கும் அவர் ஒரு மாநில ரீதியான கட்சியை நடத்த முடியும் என்பதும், அதில் ஒவ்வொரு இடத்துலையும் வேட்பாளர் போட முடியும் என்பதும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு கட்சியே கிடையாது, அவர் சும்மா தற்கொலை அணில் எல்லாம் சொன்னதெல்லாம் பொய் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு கட்சியாக திமுக, அதிமுகனா ஒரு கட்சியாக தாவேக்காகவும் நிற்பது என்பது எல்லோரும் கணக்குப்படி சொல்கிறாங்க. தாவேக்கா இதுவரை சோதிக்கப்படாத கட்சி என்பதனால் நமக்கும் எதுவும் சொல்ல முடியாது. எல்லோருக்குமே 20 விழுக்காட்டுக்கு மேலே சொல்கிறாங்க. அதில் 3வது வேணால் இருக்கலாம் தாவேக்கா, ஆனாலும் அது பெரிய விஷயம் முதல் தேர்தல்லையே எனும் பொழுது. அதே போல் அவர் ஒவ்வொரு ஏரியாவிலையும் போட்டிருக்கிறவங்களும் கூட இப்போது என்னென்னா கடைசி நேரத்தில் அதிமுகவில் விடுபட்டவர்கள், தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லாமல் விடுபட்டவர்கள், அவங்கெல்லாம் இங்கே வந்தோடனே அவங்களெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இந்த ஒரு இரவுக்குள்ளே இந்த வேலையை யார் சார் பார்த்தாங்க? யாருமே பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. என்ன, எல்லோரும் கூடயும் டச்சில் இருப்பாங்க. அதாவது இது ஒரு மொத்தத்தில் நான் வழக்கமாக சொல்வது ஒரு வணிக சூதாட்டம் இல்லை. அந்த தொகுதியில் அப்போ வேட்பாளர்களை முடிவு செய்யாமல் வச்சுருந்துருப்பாங்களா? இல்லை, எந்த இதுவுமே வேட்பாளர்களும் முடிவு செய்யலை, முழுமையாக நிரப்பப்படலைங்கிற நிலை இருந்துச்சு. அதனால் இதில் பெரிய நுழைச்சி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி வாட்ஸ்அப் உலகம், டிஜிட்டல் உலகம். அதனால் நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த விஷயங்களை பார்க்க வேண்டியதில்லை. எல்லாமே அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. அதில் கணினியை கையாள தெரிஞ்சவங்களுக்கு எளிதாக இருக்கும். அது கையாள இதில் அதிக பயிற்சி இல்லாத வயது கூடினவங்க தான் கேட்போன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விவாதம். அது இளைஞர்களுக்கு அப்படி இருக்காது. அது ஒரு பக்கம், அது ஒரு விஷயமே இல்லை. அப்போது அவர் தேர்ந்தெடுத்து மற்ற இடங்களில் போட்டிருப்பதும் கூட இந்த மாதிரி போட்டதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சோபிக்குமா என்பது தெரிஞ்சு போகும். அதிமுகவிலிருந்து போட்டியிட வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் அவர் ஏதோ குறைவான அளவுக்கு தகுதியுள்ளவர் என்பதாகத்தானே எடப்பாடியார் அவரை எடுக்காமல் இருந்திருப்பார். அப்படி அதிமுகவிலேயே அதிமுக என்ற அடையாளம் மட்டுமே இருந்து, ரெட்டலை அடையாளம் மட்டுமே இருந்து வந்த ஒருவர் அவர் ஒன்றும் அதிகமாக கொண்டு வர போகிறதில்ல தாவேக்காவுக்கு. தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மற்ற ஆதரவு சக்திகளுடைய வாக்குகள், பெண்கள், இப்போ கூட பெரியவர்களும் கூட இப்போல்லாம் அது கிராமத்திலும் நகரத்திலும் எளிய மக்கள் மத்தியில், குறிப்பாக உழைக்கும் மக்கள் மத்தியில் அது வரும்னு வைங்க. அந்த வாக்குகள் வரத்தான் செய்யும். என்ன குறிப்பான்னு சொன்னால், ஒரு 10க்கு மேற்பட்டு முஸ்லீம் வேட்பாளர்கள் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 10 15 முஸ்லீம் வேட்பாளர், 15க்கு மேலே கிறிஸ்துவ வேட்பாளர்கள் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வேட்பாளர் போட்ட நம்பர்னால மட்டுமே வாக்குகள் போயிடும், அந்த சமூகத்தின் வாக்குகள் நான் சொல்லலை. ஆனால் இவருக்கு உண்மையாகவே சிறுபான்மை உரிமைகள் மீது கமிட்மெண்ட் உண்டுன்னு அவரை பற்றி ஒரு நற்பெயர் இருக்குது. அவரை பற்றி அப்படிலாம் பேர் இல்லாமல்லாம் இல்லை. திமுக சைடிலிருந்து வேணும்னே சொல்லலாம், அவர் என்ன செஞ்சிட்டாரு, என்ன இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார், பிறகு என்ன செய்வார், அதல்ல விஷயம். அவருடைய பிராட்டப் வளர்ந்ததும் அந்த மாதிரி வளர்ந்துருக்கார். அதனால் அதுவும் கூட பிரச்சனை இல்லை. அது எல்லாமே இந்த 20 நாட்களில் ரொம்ப இதாக வரும். அதில் குறிப்பாக ஒரு இடத்தை சொல்லிவிட்டு நாம் உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால்,
தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு கீதா ஜீவன் என்ற அமைச்சர் நிற்கிறாரே, அவருடைய தந்தையார் என்ன முரட்டு பக்தர் பெரியசாமி நின்று மாவட்ட செயலாளர் வந்து கொண்டே இருந்தாரே, அந்த இடத்தில் என்ன ஸ்ரீநாத் என்ற தன் நண்பரான நடிகரை போட்டிருக்கார். இது எங்களுக்கு 2 வாரம் முன்னாலேயே கேள்விப்பட்டோம், ஒரு வாரம் முன்னால். இப்போ என்னன்னு சொன்னால், அவரும் வந்து அந்த பகுதியில் உள்ள கடலோர மக்கள் மத்தியிலிருந்து பரதோர சமூகத்திலிருந்து வந்தவர். எட்மண்ட் முன்னாள் அமைச்சருக்கு சொந்தக்காரன் அந்த நடிகர். ஆமாம். அதனால் அந்த சமூகத்திலிருந்து அஜிதாவை போடலன்னு கொள்கிற வருத்தம் கூட காலப்போக்கில் இன்னும் 2 வாரத்தில் சரியாயிடும். மற்ற சமூக மத்தியிலும் விஜய்க்கு உள்ள மரியாதை, உள்ள செல்வாக்கு, அந்த நடிகருக்கு உள்ள செல்வாக்கு எல்லாம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால் அங்கே வந்து அமைச்சருக்கு பெரிய சவால் என்பதாகத்தான் அங்கிருந்து வரக்கூடிய உண்மை செய்தி சீக்கிரம் வந்துடாது, 10 நாள் ஆகும் வந்து சேர. எங்களுக்கு உண்மை செய்திகள் கிரவுண்டில் கிடைக்கும். கீதா ஜீவனுக்கு எதிராக இருக்கும் கடுமையாக அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு ஏற்கனவே இருக்காது. அதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒட்டுமொத்தத்திலேயே ஒரு இறங்கு முகமாக இந்த தேர்தலை உண்மையாக பார்க்கணும். சரி, அமைச்சர்களுக்கு எதிராக களமிறங்கின தாவேகா வேட்பாளர்கள் எப்படி இருக்காங்க? எந்த அமைச்சருக்கு எதிராக? யார்? மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க, இல்லை முதலமைச்சருக்கு எதிராகவே களம் காணக்கூடிய? அது எனக்கு சொல்ல தெரியும் அளவுக்கு அவங்களுடைய பிரபலம் தெரியலை. புரியுதுங்களா? நான் தெரிந்த செய்தியை சொல்கிறேன், குறிப்பாக சொல்கிறேன். சமூக ரீதியாக உள்ள ஒரு வீச்சும் ராமநாதபுரத்தில் தாவேகா சார்பாக வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் வேட்பாளர் கீழக்கரையில் பெரும் செல்வாக்குள்ளவர் என்பதும், அதனால் சாதாரணமாக சில 10,000 வாக்குகளை எடுத்துக்கிட்டு தான் வரவே செய்வாருன்னு என்பதும் பேசப்படுது. அதுபோல் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கிடைக்குது செய்தி. விஜய் 2 தொகுதியில் ஏன் போட்டிடுறாரு? திருச்சி கிழக்கும் பெரம்பூர் 4 தொகுதியில் போட்டி போடலாங்கிறீங்களா? ஜெயலலிதா ஏன் முன்னால் 2 தொகுதியில் போட்டி போட்டாங்க? முத்துராமலிங்க தேவர் ஏன் அன்றைக்கி 2 தொகுதியில் போட்டி போட்டார்? நாடாளுமன்ற தொகுதியிலையும் சட்டமன்ற தொகுதியிலையும். அப்புறம் அதையே பின்பற்றி கிருஷ்ணசாமி ஒரு 2 தொகுதியில் 96 போட்டி போட்டார். ஏன் நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும்? இல்லை, புரியல இந்த கேள்வியெல்லாம் புரியல. இன்னும் 2006க்கு பிறகு ஜெயலலிதா பிரபலமானவர் என்ன பிரபலமாக 2 தொகுதியில் போட்டி போட்டு வெற்றி பெறுவது என்பது வந்து ஒரு பிரபலத்தினுடைய அடையாளம். அது புரியுதுங்களா? ராகுல் காந்தி ஏன் வந்து அங்கேயும் போட்டி போட்டு அமைதியிலையும் இங்கேயும் வந்து அமைதியாக வந்து போட்டி போட்டார் கேரளாலையும்? இல்லை, அதுக்கு இன்னொன்று இருக்குல்ல, ஒரு தொகுதியில் நம்ம தோல்வி அடைந்தால் இன்னொரு தொகுதி பாதுகாப்பு. அது ராகுல் காந்திக்கு பொருத்தமாக இருக்கலாம். விஜய்க்கு வந்து வெற்றி வாய்ப்புனே 2ஐயும் அவங்க கருதலாம். ஏன்னு சொன்னால், சென்னைக்குள் திமுகவுக்கு இறங்குமுகம் என்பதும், அது குறிப்பாக தாவேகாவின் மூலம் அந்த வேட்டை சாத்தியமாகும் என்பதும் பரவலாக, குறிப்பாக பெரம்பூர், எழும்பூர், அங்கே வேளச்சேரி, இப்படி பல தொகுதியிலையும் பேசப்படுது. இது கீழே போய் விசாரித்தா தெரியும், சாதாரணமாக சொல்கிறாங்க. அதனால் ஆளுங்கட்சி திமுக என்பதனால அதனுடைய அனைத்து சித்து விளையாட்டுகளின் மூலமாக அவர்கள் மேலே நின்றாலும், இயல்பாக மக்கள் மத்தியில் இருந்து வந்த இயற்கையான உணர்வுகள் என்ன தாவேகா என்பதாகவும், விசில் என்பதாகவும், என்ன விஜய் நோக்கி என்பதாகவும் இருக்குது. இது சென்னையில் நேரில் பார்க்குறோம், கிராமங்களிலும் பார்க்குறோம். இதுதான் விஷயம். கிராமங்களிலும் இளைஞர்கள் வந்தாங்கன்னு முதல்ல சொன்னாங்க, இல்லை பெண்களும் கூடன்னு சொன்னாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக எங்கள் ஊரடைக்க முடிவெடுத்துட்டோம்ங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு கிராமங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன, நெல்லையில் RS ராஜன் அவர் அதிமுகலேருந்து திமுகவுக்கு மனோஜ் பாண்டியன் கூட போனார். எப்போ தாவேகாக்கு வந்தார், எப்போ சீட்டை வாங்கினார்? திருநெல்வேலி அவர் சூஸ் பண்ணதுக்கான எனக்கு தெரியலை. அது நீங்கள் கேட்பது தெரியலை. ஏன்னா வேறு ஒன்று தெரியுது. இப்போ RSSலிருந்து கன்சல்ட் பண்ணியோ, அல்லது அவர்கள் சுட்டி காட்டியவர்களையோ, அல்லது அவர்களுக்கு கோட்டா கொடுத்தோ திமுக கூட்டணியில் சேர்க்குறாங்க என்பது தெரியுது. அது வந்து பகிரங்கமாயிருச்சு. அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி கொடுக்கும்பொழுது, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடும்பொழுதே பாதி பேர் வந்து பாஜகவின் நெருக்கமாக போய் கொண்டிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் திமுக என்பதாக உள்ளே பேசியிருக்காங்க என்ற செய்தியும் உள்ளே இருந்து வருது. அதையும் தாண்டி என்ன அவர்களுக்கு 5 தான் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரே அமுக்கு அமைக்கின்ற பொழுது அவங்க கட்சிக்குள்ளே இருந்தே ஒரு பாலபாரதி முன்னாள் MLA, அதற்கப்புறம்
மாநில செயற்குழு உறுப்பினர், அதுக்கப்புறம் வந்து சுகந்தி மாநில செயற்குழு உறுப்பினர், எல்லோருமே முகநூல் பக்கங்களில் என்ன இது என்ன வேணும்னே இடதுசாரிகளை காலி பண்ணதுக்காக செய்கிறாங்களா, வேண்டா வெறுப்போடு இருக்காங்களா எல்லாம் என்னது தெரியுது. நான் திருநெல்வேலியில் சொன்னது ஆர்எஸ் முருகன், அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் சார். இல்லை அது தெரியாது. ஆர்எஸ் முருகன் பேரை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இல்லை அதுக்கு இல்லை, நான் ஆர்எஸ்எஸ் சொன்னது வேற. ஆர்எஸ்எஸ் என்பது ராஷ்ட்ரிய சுயம் சேவா சங்கத்தை பற்றி சொல்கிறேன். அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வரலாற்று ரீதியான, பாரம்பரிய ரீதியான, செயல் ரீதியான, பரிமாற்ற ரீதியான உள்ள உறவுகள் நிறைய பேருக்கு தெரியாது. தப்பாக புரிஞ்சிருப்பாங்க நாட்டில், அவங்க சொல்கிறத நம்பி, திமுக சொல்கிறத நம்பி. அப்படி இல்லை, அதற்கு வேறு ஆதாரங்கள் இருக்குது. அது இப்போ வேண்டாம், டைவர்ட்டாக வேண்டாம். அதே போல் வந்து நத்தம் தொகுதியில் செல்வகுமார் கொடுத்துருக்காருன்னா அவர் நேரடியாகவே நான் ஆர்எஸ்எஸ்ஸால் பயிற்சி பெற்றவன், முதல்ல அங்கே போய் தான் சேர்ந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ சிறப்பாக இருக்கேன்றலாம் சொன்னதை வச்சு எல்லோருமே கேட்காங்க. இப்போ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க சிபிஎம், அதில் ஆதவ் தீட்சண்யா இருக்கார். அவர் வந்து எழுதுறாரு, ஏன் இப்படி வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னவரெல்லாம் தூக்கி கூட்டணி கொடுத்துருக்காங்க திமுக என்ற கேள்வியெல்லாம் கேட்காங்க. அதெல்லாம் வருது சிபிஎம் சைட்லேருந்து. இப்படியெல்லாம் மீனாட்சி சுந்தரம்னு முன்னாள் அரசு ஊழியர் சங்கத்தில் இருந்தார் பொறுப்பாளர், அவர் எழுதுகிறார் பெருசாக, ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் வருது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜக எதிர்ப்பு என்று திமுக சொன்னது எடுபடுமா? சிறுபான்மை சமூக மத்தியில் பாஜக எதிர்ப்பு என்று விஜய் சொன்னது எடுபடுமா என்று பார்த்தால், விஜய் சொன்னது எடுபடாதுன்னு சொல்வதற்கான ஆதாரம் இல்லை. திமுக எடுபடும்னு சொல்வதற்கான, பாஜக எதிர்ப்புன்னு திமுகவை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதும் இல்லை. அதுதான் வந்து யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. சரி சார். அதனால் இவ்வளவு தூரம் வந்து இருப்பதனால சாதாரணம் அல்ல. விஜய் வந்து இப்பொழுது இன்னும் 234 தொகுதிகளையும் அறிவித்துவிட்டு, அதுவும் கேஎம் ஷெரீஃப் வந்து இணைஞ்சிருக்கிறார். அதெல்லாம் வந்து கேஎம் ஷெரீஃப் இதுவரை திராவிடர் கழகத்திலிருந்து வந்து பிறகு மதிமுகவுக்கு தொண்டரணிக்கு வந்து பிறகு அதே போல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞரணி தலைவராக வந்து ஓன்லி போராட்டம் மட்டுமே செய்து கொண்டிருந்து மக்கள் ஜனநாயக கழகம்னு வச்சிருக்கிறார். அதனால் இப்படி பல்வேறு விஷயங்களும் சேர்ந்து தான் முழுமையாக பார்க்க வேண்டும் என்பதாக நினைக்கிறேன் நான். அப்போ அதில் மாற்றம் வேண்டும் என்பவர்கள் தான் விஜய் பக்கம் இயல்பாக பேசுவாங்க. சாதாரண மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு நான் சொன்னது கூட மாற்றம் வேண்டும் என்பது தான் அவங்களுடைய உணர்வெல்லாம். அதனால் அதைத்தான் இவங்களும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. திமுகவை வீழ்த்துவது என்னன்னு வார்த்தைகளை போட்டிருக்கீங்க. சரி, அதில் வந்து அது என்ன ஆகும்னா, பரப்புரையில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் திமுகவுக்கு எதிராக திமுகவை வீழ்த்த வேண்டும், மாற்ற வேண்டும் என்பதைத்தான் பேசுவாங்க. அது அந்தந்த தொகுதியில் யாரால் திமுகவை தோற்கடிக்க முடியுமோ அந்த வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் மக்கள். அது அதிமுகவுக்கு தான் கெயின் ஒன்று. ரெண்டாவது, எப்படியானாலும் என்ன திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய விஜய் ஆதரவு சக்திகளும் கூட, பொதுமக்களும் கூட, அதிமுகவினுடைய ஆதரவாளர்களும் கூட, அதிமுகவுக்கு வாக்களிப்பவரும் கூட அவருடன் வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வாக்களிக்க போகிறது இல்லை. அதனால் அவ்வளோ நல்ல பேர் அவங்களுக்கு தமிழ்நாடுங்க இருக்குது. அதனால் இதுதான் வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸாக இருக்கும் சார்.